நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க, அதுதான் நம்ம தாரக மந்திரம். அடுத்தவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கணும், சரிங்களா? ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அதாவது உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் பில்கேட்ஸ். அந்த பில்கேட்ஸ் கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உங்களை விட ஒரு பணக்காரர் இருக்கார் அப்படின்ட்டு. அவரு ஆமாம் இருக்கார் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கிங். என்னடா உலக பணக்காரன், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உலக பணக்காரன் பில்கேட்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எலன் மாஸ்க் வந்துட்டார். இதுக்கு முன்னாடி பில்கேட்ஸ் இருந்தாருங்களா, அந்த பில்கேட்ஸ்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னை விட பணக்காரர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. அவர் யார் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நான் ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஒரு இடத்து கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். அந்த வேலைக்கு போயிருந்தப்போ திடீர்னு கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ நான் வேலையை விட்டு வந்துட்டு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு போகும்போது என்கிட்ட சில்லறை இல்லை. அதாவது $1/2 நினைக்கிறேன் ஒரு நியூஸ் பேப்பர். அந்த $1/2 வாங்குறதுக்கு பார்த்தா என்கிட்ட சில்லறை இல்லை. அப்போ அந்த நியூஸ் பேப்பர் விற்கிற பையன் எனக்கு அந்த பேப்பரை ஃப்ரீயாக கொடுத்தான். எனக்கு ஃப்ரீயாக வாங்குறதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் அந்த பையன் பரவாயில்ல வச்சுக்கங்க அப்படின்ட்டான். நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே அந்த ஏரியாவுக்கு போகும்போது எனக்கு மறுபடியும் நியூஸ் பேப்பர் வாங்கினா பார்க்குறேன். அதே என்ன சுச்சுவேஷன் தெரியல, சில்லறை இல்லை. அந்த பையன் எனக்கு மறுபடியும் நியூஸ் பேப்பரை எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான். நான் மறுக்கிறேன், வேண்டான்ட்டு. ஆனால் அந்த பையன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இது என்னோடய லாபத்துலேருந்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால் எனக்கு இது பரவாயில்ல, நீங்கள் வாங்கிட்டு போங்க, நீங்கள் எப்போயாவது முடிஞ்சால் காசு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இவர் வந்துட்டு சாதாரண நிலையில் இருக்கும்போது அடுத்து பில்கேட்ஸ் ஆகிடுறாரு. உலக பணக்காரர் ஆனதுக்கு பின்னாடி மறுபடியும் அதே இடத்துக்கு போய் அந்த நியூஸ் பேப்பர் விற்கிற அந்த நபரை தேடி கண்டுபிடிச்சி போய் அவர் முன்னாடி நிற்கிறாரு. நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு. தெரியும் இல்லைங்களா, நியூஸ் பேப்பர் போடுற பையனுக்கு தெரியும் இல்லைங்களா, தெரியும் சார், நீங்கள் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் பில்கேட்ஸ் அப்படின்னு. நான் உங்களுக்கு என்னமா செய்யணுமே, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு. இல்லை எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு. இவருக்கு ஒரு ஷாக்கிங். என்னடா நம்ம இவ்வளோ பணம் வச்சுருக்கோம், இவன் ஏதாவது $10,000 $20,000 கொடுன்னு கேட்பான்னு பார்த்தா வேணாம் அப்படிங்கிறானே அப்படின்னு. ஏன் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு அந்த நியூஸ் பேப்பர் வெண்டர்கிட்ட. அப்போ அவன் சொல்லியிருக்கேன், நான் ஏழையாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நான் வந்து கிஃப்டாக கொடுத்தேன், ஃப்ரீயாக கொடுத்தேன். 2வது வந்தீங்க, அப்பயும் நான் ஏழையாக தான் கொடுக்குறேன், இப்பயும் நான் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் பணக்காரனானதுக்கு பின்னாடி தான் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஏன் குணம் அப்படி இல்லை. என்னோடய இயற்கையான குணம் எப்படின்னா, நான் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நினைப்பேன். ஆனால் உங்களுக்கு பணம் வந்ததுக்கு பின்னாடி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதனால் எனக்கு அது வேண்டாம், எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு அவன் சொல்லும்போது இவருக்கு அப்படியே பலர் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சா. என்னடா பணம், நம்ம பணம் வந்ததுக்கு பின்னாடி தான் அதாவது இலவசம் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் பணம் இல்லாதப்பயே அதாவது அடுத்தவங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறேன். பார்த்தே இவன் தான் உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் அப்படின்ட்டு அந்த உதாரணத்தை சொல்லியிருக்காரு. இது யோசிச்சு பாருங்கள். அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எப்பயுமே இருக்கணும். நம்மக்கிட்ட பணம் இருக்குது இல்லை, அப்போ அது வேறு. பணம் இல்லைனாலும் நம்மளாலான உதவியை செய்யணும் அப்படிங்கிறது தான் இது கான்செப்ட். ஸோ அடுத்தவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவ முடியுமோ, மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது கொடுக்க அது உங்களுக்கும் வரும், உங்கள் பிள்ளைகளுக்கும் வரும், சந்ததிக்கும் வரும் அப்படிங்கிறத என்னோடய எண்ணம். அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அதுதான் உண்மை. கடையெழு வள்ளல்களை பார்த்துருப்போம். அதியமான், அதாவது முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்தார் அதியமான். வேகன் வந்து மயில் குளிராக நடுங்கிட்டு இருக்கும்போது தன்னோட போர்வை கொடுத்துருக்கிறாரு. அவங்க அதெல்லாம் மயில் கேட்டுச்சா போர்வை கொடுங்கன்னு, முல்லைக்கொடி கேட்டுச்சா எனக்கு தேர் கொடுங்க அப்படின்ட்டு. அதுதான் இறக்க குணம். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தான் வாழ்க்கையில் நம்மளும் நல்லா வருவோம் அப்படிங்கிறத என்னோடய எண்ணம். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. உபத்திரியம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உதவி செய்கிறதுக்கு முழு நேரம் முயற்சி பண்ணுங்கள். நல்லா இருப்போம். தேங்க்யூ வெரி மச்.